இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் இருந்து பாதி கண்டென்ட் தான் இந்த வீடியோ. அது லென்த்தி வீடியோவாக இருக்கட்டும் தான் நான் கட் பண்ணி போனேன். இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ 7 பாயிண்ட் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சீட்டே மொத்தமாக 90 தான் இருக்குது. எல்லா கேட்டகரியுமே சேர்த்து 90 தான் இருக்குது. 90 சீட்டில் தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. நான் அப்ளிகேஷன் போட்டது கிட்டத்தட்ட 900 பேர் போட்டிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. அதாவது கவர்மெண்ட் கோட்டாலையும் உங்கள் பேர் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா இருக்குல்ல, ஜென்ரல் கோட்டா. இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதாவது கம்மி மார்க்லேயுமே சீட் அதிகமாக இருக்கலாம். ப்ரைவேட் காலேஜ் தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரைக்குமே 3 4 தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் இன்னும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ்லேயே ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அளவுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லை. அண்டர் 1 lakh கீழே ஃபீஸ் வாங்கிட்டாங்க. அதர் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே கம்மியாக தான் இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ப்ரைவேட் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்க வேணாம். எது இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரைவேட் காலேஜில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள ரிவ்யூ கேட்டதும் போய் எல்லாமே நல்லா இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு பதிலாக இது நல்லாவே இருக்குது அப்படின்னு ஒரு ரிவ்யூமே என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வருடம் பார்க்கும்போது நான் எஸ்சி எஸ்டிக்கு வந்து நான் மார்க் எவ்வளோன்னு சொல்லலை. அதாவது எஸ்டியில் அப்ளிகேஷன் போட்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 200 மார்க் உள்ள வரைக்குமே சீட் கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் 200 மார்க் மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்டியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதேமாரி எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 320 மார்க் மேலே இருந்தீங்கன்னா கிடைக்க அதிகமாக இருக்குது. ஏன் அந்த மார்க் சொல்கிறேன்னா, நான் வந்து போன வருஷம் நடந்த கவுன்சிலிங்க்கு போய் நான் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்தேன். அதில் வந்து எல்லாருமே வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. இதில் நிறைய பேர் வெவ்வேறு பிடிஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட்லேயோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாலேயோ எடுத்துகிட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க. ரொம்ப ரேர் தான். அதாவது 10 பேர் போட்டிருந்தாங்கன்னா அது 5 பேர் தான் வந்து இந்த வாய்ஸ் கவுன்சிலிங் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் அவ்வளோ ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற ஒரு வந்து அவேர்னஸ் இருந்தனால இதில் அதிகமாக யாருமே ஜாயின் பண்ணுறதில்ல. இப்போ பார்க்கலாம், எஸ்டிக்கு வந்து 215 மார்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் 8 தான். அப்போது வந்து 200க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கொஞ்சம் கிடைக்க சான்சஸ். அதாவது கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் வர 5க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது கீழே வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. 7 பாயிண்ட் பொறுத்த வரைக்குமே எந்த ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்லை. ஆனால் ஜென்ரல் கோட்டான்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அந்த அதர் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே எஸ்சி எஸ்டிக்கு இந்த ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. அதை யாருமே பயன்படுத்திக்கிறது, அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அதர் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மெஸ் ஃபீஸ் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி வேண்டும். எதை வச்சு இந்த கட் ஆஃபில் கிடைக்குன்னு சொல்லணும்னா, நான் வந்து குத்து மதிப்பாக எதுவுமே சொல்லலை. எல்லாமே டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 90 சீட்டு தான் மொத்தமாக இருக்கும்போது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து போடும்போது அவங்க கமிட்டி ரேங்க் எவ்வளோ கிடைக்குங்கிறத நான் வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன மார்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் கிடைச்சதுக்கப்புறமே என் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள். நான் வந்து மற்ற வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும். எப்படி வந்து இந்த வாய்ஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி போகிறதுங்கிற பற்றி எல்லாமே நான் வர வீடியோவில் போடுவேன். கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் கவுன்சில் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 7.5ல் சீட் கிடைக்குன்னு பயப்படவே வேணாம். கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். அதுலேயும் ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து நீங்கள் நிறைய காலேஜ் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரைவேட் காலேஜ் வேணுங்க நீங்கள் இப்போவே பார்த்து அந்த காலேஜை பற்றி டீட்டெயில் விசாரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுறப்போ அந்த காலேஜ் கிடச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் மேக்ஸிமம் நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் 3 தான் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ் கிடச்சாலுமே அது நல்ல காலேஜாக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எம்பிசியில் நிறைய பேர் இருக்கீங்க காம்படிஷனுக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 403க்கு மேலே வந்து பிடிஎஸ் வர சீட் கிடச்சிருக்கு 7.5ல். இது கீழே உள்ளவங்க அந்த வாய்ஸ் கவுன்சில் வருவாங்க. அதுலேயும் எல்லாருமே வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அது கீழே உள்ளேருந்து நான் வந்து கம்யூனிட்டி ரேங்க் எம்பிசிக்கு வந்து ஒரு 20 கொடுத்துருக்கேன். அது 20 கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சீட் கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பிசிக்கு அதே மாதிரி தான் சொன்னேன். பிசிக்கு 380 கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. 380 386 இந்த ரேஞ்சில். ஏன்னா கம்யூனிட்டி ரேங்க் 10 வரை இருக்குது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ